ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி சொல்லும். அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பொது பலனையும் பார்த்துவிட்டு 12 ராசிக்கு உண்டான பலனையும் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாத தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். ஜூலை மாத கிரக நிலவரம் பார்க்கும்போது 1/7/2024 31/7/2024 வரைக்கும் உண்டான 12 ராசிக்கு உண்டான ராசி பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதத்து கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து 6 ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்து இருக்குது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 6 ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி தெரியும் இல்லையா, மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் மறைஞ்சிடும். அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வரிசையாக நிற்கிறது. அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம் சொல்கிறோம். கிரக மாளிகா யோகம் ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம், 12 ராசிகளுக்குமே நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த பொது பலன் போகுது. இந்த ஜூலை மாதத்தில் கிரகமாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும். தீய சக்தியில் அடங்கியிருக்கும், நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டிருந்தது தேடிய தாமதமாக இருந்தது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்தமாக இருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும். இப்போ பார்த்திங்கனாக்கா அரசாங்க அலுவலகம்லாம் போய் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரி இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம். இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும், அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு சேரும். எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பொது பலன் பொருந்தும். எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது. ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம், நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை அவங்களே சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க. நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும்? அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஜூலை மாதத்தில். சண்டை சச்சரவு வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது. அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலிமா உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ளே எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது. இதெல்லாம் மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது. அதனால் இந்த மாதங்கள் இந்த ஜூலை மாதம் பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமேல் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசன மகாவாராகி நான் வணக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். மேசராசிக்கு சொல்ல போகிறேன். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சும்மா வாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய கிரக நிலவரம் வச்சு தான் சொல்லிட்டு வரோம். அதனால் இந்த மாதம் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் நல்ல யோகமான மாதமாக இருக்கப் போகிறது மேசராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் பெண்கள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு உங்களுடைய மனைவியோ சகோதரியோ மகளோ
தாயோ யாராக இருந்தாலும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். தனகாரனாகிய குரு தனஸ்தானத்திலே இருக்கிறார். அப்போது கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும், கேட்டது கிடைக்கும். கடன் கேட்டிருந்தால் கூட கடன் கிடச்சிரும். இல்லை வர வேண்டிய தொகைகள் வந்து தாமதமாக கிடைக்காம தடைப்பட்டு இருந்தால் அதுவும் வந்துடும். இது மாதிரிலாம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடுன்றது இருக்க போகிறதில்ல. குடும்பத்தில் நல்ல விசேஷமான நற்பலன்கள் நடக்கும். எல்லோரும் உங்கள் கூட அனுசரணையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க. ஒரு சந்தோஷமான நிலைமை தான் குடும்பத்தில் இருக்க போகுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு சூரியனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது தைரியம் நல்லபடியாக வந்து தன்னம்பிக்கை வந்து நீங்கள் பெரிய சாதனைலாம் கூட செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. ஒரு சாதனை பண்ணக்கூடிய விஷயங்களில் ஈடுபடலாம், போட்டி பந்தயங்களில் ஈடுபடலாம், தனித்து நின்று செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடலாம், இதெல்லாமே செய்யலாம். அது இல்லாமல் சகோதர நல்ல விருத்தி அடைகிறனால சகோதரர் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அந்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த உதவி சகோதரர் மூலிமா கிடைக்கும். அவங்களே வந்து விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் கேட்டிருந்தாலும் அவங்க உடனே செய்வாங்க. முதல்ல கூட கேட்டால் கூட சரி பார்க்கலாம், சரி நான் சொல்கிறேன், இப்படி தான் சொல்லுவோம், பதில் வந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி கண்டிப்பாக உடனே செஞ்சுருவாங்க. இப்போ காலைல கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாயந்தரமே அந்த உதவி கிடச்சிரும். அதே மாதிரி நல்ல ஒரு துரிதமாக அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு துரிதமாக கிடைக்க போகுது. இது இல்லாமல் புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு வந்து கட்டியிருப்பீங்க, அதுக்கு தேவையான பொருளாக வாங்காமல் வந்திருப்பீங்க. இப்போ அந்த பொருள்லாம் வாங்கி வீட்டில் சேர்ப்பீங்க. வீடு மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எப்படியோ வீட்டுக்கு மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னு புலம்பின்னு இருந்திருப்பாங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி. ஆனால் இப்போது அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து சேர்ப்பீங்க. அது இல்லாமல் புதுசாக வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அங்கே வீட்டுக்கு போவீங்க. இடம் இருந்ததுன்னா அது வீடு கட்டுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது நல்ல விஷயங்கள். அது இல்லாமல் நெருங்கிய உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த வீடு விஷயத்தில், மனை விஷயத்தில், வாகனம் வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அந்த புதன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். புதன் வந்து உறவினருக்குரிய கிரகமாக அமைந்திருக்கிறார். அதனால் உறவு பலப்படும். அதனால தான் சொன்னேன், எல்லா உறவுகளும் வந்து சேருவாங்க. அதுக்குண்டான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எப்பயுமே ஒன்று பாருங்கள், நீண்ட நாளாக நம்ம க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், டச் இல்லாமல் வந்திருக்கோம். பலவித காரணங்களாக கூட இருக்கலாம். அதுக்கு திடீர்னு ஒரு நிகழ்ச்சியில், ஒரு விழாவில், ஃபங்க்ஷனில் கலந்துப்போம். அப்போது பார்க்கக்கூடாதவங்களாம் பார்ப்போம். அப்போது பேசுவோம். கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது, பேசுவோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பேசுகிறதே ரொம்ப அரிதாக இருக்குது. எல்லோரும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு, ஃபங்க்ஷனில் கூட இப்போ நிறைய பேர் செல்ஃபோன் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறணும். அப்போ தான் உறவுகள் பலப்படும், நட்புகள் பலப்படும், ஒருத்தருக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்லிவிட்டு, அப்போது உங்களுக்கு வந்து அந்த எதிர்பாராத சந்திப்புகள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க தான் போகுது இந்த மாதம் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருக்கும்போது மறைமுக தொல்லை கொடுத்திருந்த எதிரிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுவாங்க. அவங்களால வந்து பெரிய தீங்கு நடக்க போகிறதில்ல. அது இல்லாமல் இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. நீங்கள் வந்து முருகருடைய வழிபாடு அதிகமாக பண்ணிட்டு வரணும். உங்கள் ராசிபதி முருகர் இல்லையா, அதனால் முருகர் வழிபாடு, வள்ளி தெய்வானுடைய முருகர், அப்புறம் மலை மேலே உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரலாம். நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் போயிட்டு வரலாம், வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11 இருக்கார், அவரும் நல்லா இருக்கார். அதனால் சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு வரப்போகிறதில்ல. 12 ராகு இருக்கிறார், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். இல்லைனா வெளிநாடு தொடர்பு கொஞ்சம் தாமதமாக இருக்கும், தடைப்படும். இது மாதிரிலாம் இருக்கும். அதற்கு நீங்கள் துர்க்கைம்மனை வழிபட்டு வரலாம். துர்க்கைம்மனில் வந்து சிவன் கோயில் இருப்பாங்க, பெருமாள் கோயில் இருப்பாங்க. இந்த மாதிரி துர்க்கைம்மன் தனியாக கூட இருப்பாங்க. அவங்கள வந்து ராகு காலத்தில் துர்க்கை வழிபடுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த துர்க்கையை வழிபட்டு வரலாம், முருகரை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. நீங்கள் கவலைப்பட வேணாம். மேசராசிக்கு எல்லா வகையிலுமே கிரகங்கள் நல்ல ஏற்ற காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் உங்கள் ராசியிலேயே யோகம் ஏற்பட்டிருக்கனால நீங்கள் அதீத
சக்தி வாய்ந்த தெய்வத்துடைய அருளை பெற்று நீங்கள் வழிபட போகிறீங்க. அப்போது அதீத சக்தின்ற போது என்ன, உக்கிரமான தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வழிபட்டு வரலாம். இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காளி வழிபடலாம், வாராகி வழிபடலாம், ஆஞ்சநேயர் வழிபடலாம், நரசிம்மர் வழிபடலாம், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். பைரவர் வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் மாதமாக இருக்க போகுது. அதனால் ஜூலை மாத ராசி பலன் நான் சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான இறை பரிகாரம்னு சொல்லியிருக்கேன். அந்த இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தான தர்மங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் வந்து அந்த எப்போ நல்லா கேட்டுங்க, உங்கள் ராசி வந்து நெருப்பு ராசின்னு சொன்னனால சுட சுட உணவு, அதாவது வாங்கி ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது. இப்போது போகிறீங்க, உணவு தயார் பண்ணுற இடத்துல போகிறீங்க, அங்கே வாங்கினீங்கன்னா உடனே சுட சுட உணவு கிடைக்கும். அந்த சூடான உணவு வகைகளை வாங்கி உடனே நீங்கள் அதை தானம் தரம் பண்ணணும். அப்போ தான் அது நல்லது. அது உங்கள் ராசிக்கேற்ற ஒரு பரிகாரமாக அமையவும் கூட. அதனால் சுட சுடமான உணவு கொடுக்கலாம். கூடவே தண்ணீர் கொடுத்து அந்த தான தர்மத்தை நிறைவு செய்யலாம். இதை மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு உண்டான இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, விபத்தில் சிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். ரத்த தானம், நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தால் ரத்த தானம் செய்யலாம். இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்குரிய பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அது இல்லாமல் பசங்க கல்விகளில் சிறந்து விளங்குவாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், தேர்ச்சி பெறுவாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்ல அந்த அவங்களுடைய விவசாயம் வந்து செழித்து வளரும். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. பொதுவாகவே மேசராசிக்காரங்க எல்லா வகையிலையும் ஏற்றம் தரும் மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.